ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஐட்டம்ஸ் அதுதான் விளையாட போகிறோம். இங்கே இருக்க பார்த்தீங்களா நான் சுற்றி இந்த புக்கு பின்னாடி இந்த ரெக்கை நெருப்பு தொப்பி எல்லாம் இந்த கேமில் எடுத்தது தான். இதுதான் எப்படி எடுக்க போகிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே ப்ரோமோ கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியான வழி தான். இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த நெருப்பு இந்த புக்கு வச்சுருக்கேன். இந்த பேக் இந்த கண்ணாடி இந்த இதெல்லாம் உங்களுக்கு இதில் எது வேணுமோ உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 போர்ட்டலு இந்த சைடில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வேணும்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே போகணும். அதுவே இந்த சைடில் இருக்கிறது ஏதாவது வேணும்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே போகணும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளே போய் காட்டுறேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் வந்துட்டேன் கைஸ், இருங்க நான் சொல்கிறேன், வெளில வந்து சொல்கிறேன். மேன்ஷன் ஆஃப் ஒண்டர்னு பார்த்தீங்களா, இது உள்ளே போயிடணும். இந்த இடத்துக்கு வந்து இந்த கெட் ஸ்வாக்னு பார்த்தீங்களா, இதை தொட்டு இந்த ரேண்டம் கோடுன்னு இருக்கும். இந்த கோடு இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏதாச்சும் ஒரு கோடு போடணும். போட்டு என்ன கோடு போடணுன்னு நான் சொல்கிறேன் இருங்க. ஐயோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் லீவ் கொடுத்து வெளியே வந்துட்டேன். நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா கோ டு ஃப்ரீ ஐட்டம்ஸ் அப்படின்னு காட்டும். ரிட்டன் டு அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே கூட்டு வந்து விட்டுறோம். அதுக்கு பதிலாக நான் லீவ் தொட்டேன். அந்த இடத்துக்கு போய்ட்டு என்ன கோடு போடணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அந்த கோடு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா கோடுன்ட்டு, நம்ம கோடுன்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் கோடு. இதில் என்ன வேணுமோ அங்கே போட்டுக்கலாம். இந்த இது தான் போடணும். இது போர்டு வால்க்குன்னு அப்படி போட்டிருக்கா, அது போடலாம். இந்த பார்ட்டிக்கல் விசார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது போடலாம். இருங்க நான் ஏதோ கிளிக் பண்ணால் வந்துச்சு. செட்டிங் த ஸ்டேஜா, நம்மளே கோட் செட் பண்ணிக்கலாமோ. பேக்குன்னு போட்டு பார்க்குறேன். பேக் இப்போ இது உள்ளே போய்ட்டு பேக்குன்னு போட்டு பார்ப்போமா. இங்கே இருக்கிற அந்த பேக்குன்னு போட்டு பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐலாண்ட் ஆஃப் மூவ் வந்தாச்சு. கிருஷ்ணா ஓகே, தமிழ் தான் போல். இதோ இங்கே வந்து இருங்கோ, இங்கே தான் இருங்க. இங்கே வந்து அதுவாகவே காட்டும். நெட்வொர்க் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திங்க் இருங்க வரேன். ஓகே, என்னடா இன்னும் வரல. இங்கே வந்தீங்கனாலே கோடுன்னு காட்டும். ஓகே கைஸ், இதுக்கு பார்த்தீங்களா கிளிக் டு இன்ட்ராக்ட்னு அதுக்கு தொட்டிங்கன்னா இங்கே ஒரு ப்ளே கேம் கொடுக்காம ரீண்டம் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா அதை தொட்டு நம்ம பேக்னு சர்ச் பண்ணுவோம்ல, அதை போடுவோம். பேக் இன்வைல்டு கோட் நம்மளாம் செட் பண்ணால் வராது போல். பார்த்தீங்களா ரிட்டர்ன் டு ஃப்ரீ ஐட்டம்ஸ் அங்கே போயிடணும். இப்போ நம்ம ரிட்டர்ன் டு ஃப்ரீ ஐட்டம்ஸுக்கு வந்தாச்சு. ஓகே, உங்களுக்கு ப்ரோமோ கோடு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃப்ரீ யூஜிசி ஃப்ரீ ஐட்டம்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி ஃப்ரீ ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா டுட்டோரியல் இருக்குது, அது வேணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே நான் ரன்னு கொடுத்து போகிறேன் ஃபீடாக. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா இப்படி காட்டும், நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு எதுவும் வேணாம். இந்தமாரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எமோட் ஐயோ கீழே வந்துருப்பேன், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதில் எமோட் எனக்கு வேணும். 0 rupees பே பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே வந்துடுறேன். எமோட்டுன்னா தானே தெரில. ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா எடுத்துக்கலாம் நீங்கள். நமக்கு இங்கே எதுவுமே தேவைப்படவில்லை, அதனால் வேணான்னு வந்துட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் மார்க்கெட் ஷாப்பில் ஃப்ரீனே போட்டால் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான். இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்களா துப்பியே. ஆனால் நான் இங்கே இப்போ வச்சுருக்க எந்த ஐட்டம்ஸும் இங்கே எடுத்ததில்லை. இங்கே வந்து மேலே நின்னீங்கனாக்கா ரிமூவ் அக்சஸரியஸ் இது எல்லாமே போயிடும். அப்படியே ஒரே குதி. ஐயோயோ கீழே வந்துட்டுனே. சரி பரவாயில்ல. நான் சொன்னேன்ல ஈவெண்ட் ஐட்டம், இங்கே ஈவெண்ட் ஐட்டம்ஸ் இதுக்கு பார்த்தீங்களா ஈவெண்ட் ஐட்டம்னு. இதுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு க்ரீன் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன் கோட்டுக்குள்ளே. நீங்கள் பார்த்துருப்பீங்க அனிமே ஸ்லாப் டவரில் க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்கும். கோட் அளவு இல்லாத கேம்ஸ்லலாம் இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் வரும் தெரியும்.
பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் சின்னதாக காலாண்டு க்ரீன் கலரில் தெரிதா அது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸு தான் அது. இதுதான் நான் எடுத்தேன், இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தான். உங்களுக்கு இது 4மே வேணுன்னா இது 4 மேலேயும் இப்படி போய் முட்டி நின்றுட்டு இப்போ ப்ளூ கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா. ஆனால் நமக்கு க்ரீன் தான், நான் க்ரீன் தான் வச்சுருந்தேன். இது மேலே இப்படி நின்றுட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ட்டலுக்கு பார்த்தீங்களா, இது உள்ளே சும்மா ஜாயின் ஆகிட்டு வெளில வந்தாலே போதும். இது உங்கள் கஸ்டமைஸில் வந்துடும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியல, இது எனக்கு வேண்டாம் விட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, ஹவு டு கெட்டுன்னு இங்கே போட்டிருக்கோம். கோ டு த ஹெல்மெட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த லெஃப்ட் ஆஃப் த ஸ்பேன் தே கேன் பி ஆப்டெயின்ட் ஃபார் ஃப்ரீ. இது உள்ளே போகணுமா, அங்கே ஸ்பேன் ஆகிற இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த புக்கு எப்படி எடுக்கணும்னா ஜாயின் எனி நாமினேட்டிங் போர்ட்டல் ஆஃப் த பிளேஸ். கைஸ் இந்த புக்கு எப்படி எடுக்கணும்னே மறந்துச்சு கைஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்று ஒரு இடத்துல இருக்கும், அது மேலே ஏறி எடுக்கணும். இது ரக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் 8 ஸ்டார் ஆஃப் த ஹிடன் மேப். இது உள்ளே போனீங்கன்னா அங்கங்கே ஸ்டார் வந்து இருக்கும், கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதில் எடுக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா டேக் ஏ பிக்சர் ஆஃப் பூத் பிஹைண்ட் எ ட்ரீ. ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் போய் காட்டுறேன் இருங்க. பிசைட் த ஸ்டேச்சு ஆஃப் ஆர் ஆப்டெக்ட்ஸ் இது இருக்கட்டும், வாங்க நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. கண்டினியூ. இதுதான் ப்ரைஸஸ்ஸு. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஓகே, டேக் ஏ ஃபோட்டோன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எங்கே எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. இங்கே ஒரு பெரிய ட்ரீ மாரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரோப்ளாக்ஸ் இன்விடேஷன் அவார்ட்ஸுன்னு. இங்கே வாங்க, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ, ரோப்ளாக்ஸ் இன்விடேஷன் அவார்டு. இதுக்குள்ளே இப்படி வந்து நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், கேப்சர்ஸு. அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். இதை விட்டு இப்படி வெளில வந்தீங்கன்னா அதுவாகவே விட்டுரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார் எப்படி எடுக்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஸ்டார் எல்லாம் எடுத்துட்டேன் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஸ்டாரு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக. இங்கே இந்தமாரி கீழே வந்து அதுவே கொண்டு வந்து விட்டோம். என்னடா அது, ஒரு ஸ்டார் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். கிறிஸ்டல் மாரி இருக்கும் அது, இந்த சைடில் தான். ஓகே, இதோ இந்த இடத்துல இருக்கும், இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, இப்போ ஃப்ரீ ஐட்டம்ஸுக்கு போயிடலாம். ஓகேவா, இப்போ வந்து அச்சா ஃப்ரீ ஐட்டம்ஸுக்கு இருங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த கோட்டு, அது வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கும் ஃப்ரீ இதுவில் தான் போகணும், ஈவெண்ட் ஐட்டம்ஸில் தான் போகணும். இங்கே ஹெல்மெட்டு சொன்னேன்னா அப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே போய்க்கலாம் கைஸ். இதுக்கு இது ஒய் டோன்ட் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேணும்னாக்கா இதுக்குள்ளே போகணுமா. யூ நீட் டு கோ த ஸ்டோர் கார்ல, அங்கே ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குமா, அது உள்ளே போகணுமா. ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஏரியா. கேர்ள்ஸுக்கு எதனா வேணும்னாக்கா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கேர்ள்ஸுக்கு இதெல்லாம் இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னாக்கா இது உள்ளே போயிட்டு எடுத்துக்கோங்க. ஜாயின் த கேம் அண்ட் கெட் த ஃப்ரீ ஐட்டம் டு த லெஃப்ட் ஆஃப் த ஸ்பேன். இந்தமாரி எதனா ஒன்று வேணும்னாக்கா நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கணும். அங்கேயே போட்டிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் டுட்டோரியல். நெக்ஸ்ட் ஓகே நம்ம படிச்சுக்கணும் போது ஏதோ வீடியோ மாரி காட்டுவாங்கன்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்னோமேன் மாரி இருக்குது. கலெக்ட் 4 ரோப்ளாக் லோகோஸ். இதுக்குள்ளே போய்ட்டு எதனா ஒரு 4 ரோப்ளாக்ஸ் லோகோஸை கலெக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து இங்கே சொல்ல மாதிரிட்டேனே, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு அந்த கோட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா இங்கே
இந்த இடம் வந்து இதுவும் கேர்ள்ஸுக்கான இடம் தான். பார்த்தீங்கன்னா இதுவும் கேர்ள்ஸுக்கான இடம் தான். இதுக்குள்ளே போயிட்டு எடுத்துக்காங்க. ஓகே, இங்கே வாங்க. இது கொஞ்சம் பெரிய இடம், அதனால் ரன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த விங்ஸ் எப்படி எடுக்கணும்னா attempt to teleport place this reseated error கூட அது என்னது தெரியல. ஓகேவா, இந்த இது எடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன். இந்த விங்ஸு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட் த 3rd lesson, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமா. ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட் த 4th lesson அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் உங்களுக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா. ஓகேவா, பாருங்கள், இது செம்மையாக இருக்கும் இது. ஓகே, அப்படியே நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கண்ணாடிலாம் இருக்குது. சரி, ஓகே. இங்கே என்ன ப்ளூ கலரில் ஏதோ இருக்குது. இந்த இடத்துல தான் நான் இந்த கோட்டை கலெக்ட் பண்ணேன். ஜாயின் த கேம் 2 times. இது 2 காட்சி. இது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்டலுக்குள்ளே 2 வாட்டி ஜாயின் பண்ணோம். இந்த ஃபேண்ட்டு இது எப்படி இருக்கணும்னா நீட் டு ஸ்டாண்ட் ஆன் தான். இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும் பெருசாக. அதுக்குள்ளே போயிட்டீங்கனாக்கோ அது மேலே இப்படி நின்னிங்கனாக்கா உங்களுக்கு ஜூமிங்கில் மாரி காட்டும். அங்கே வந்து ஒரு 3 secondsக்கு நிற்கணும் நீங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் இதை அசால்ட்டாக எடுத்தேன். ஏன் கீழே ஊச்சிட்டேன். ரன் ரன் ஈவெண்ட் ஐட்டம்குள்ளே அப்படியே ஒரே ஓட்டம். பொறுமையாக போயிட்டு இருந்தால் வேலையாகுது. கடைசியாக இங்கே தான் சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏதோ எல்லோ கலரில் இருக்கா அந்த சைடில், அங்கே வேணாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா, இது வேணும்னாக்கா ஸ்பெண்ட் அபவுட் an hour on the English ship. இதுக்குள்ளே ஏதோ ஷிப்லாம் இருக்குமா. நான் இதுக்குள்ளே போகிறத போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சைடில் தான் முக்கியமாக சொல்லணும். அவங்களுக்கு இந்த ஹெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் வேணும்னாக்கா ரீச் த சரியாகவே காட்ட மாட்டேங்குது. இதுக்குள்ளே போங்க. இந்த இதுவும் வேணும்னாக்கா ரீச் level 10. level 10க்கு நீங்கள் ரீச் பண்ணணுமா. அதுக்குள்ளே போய்ட்டு என்ன லெவல்னே தெரில. இதெல்லாம் ஐடி கார்டு ஃப்ரீயாகவே எடுக்கலாம் கேமில் போகாமே. சிங்கும் ப்ளே 15 minutes, வெறும் 15 நிமிஷத்துக்கு அதை ப்ளே பண்ணணுமா. இது போடவே இல்லை. ரீச் level 10 இந்த ரெக்க வேணும்னாக்கா. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முடி என்ன இது என்னதுன்னே தெரில கைஸ். பின்னாடி இது போடுவாங்கள்ல கேப்புன்னு எதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்தா என்ன பிளாக் ஐட்டம்ஸாக இருக்குது. ஒரு இந்த சைடு ஒரு ஜூஸாக இருக்குது. சரி, ஓகே. இந்தமாரி இன்னைக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்ததுனால உங்களுக்கும் சொல்லித்தருவோம் அப்படின்ட்டு சொல்லித்தரலான்னு வந்திருக்கேன். ஓகேவா, இது இருக்குது பார்த்தீங்களா. இது வேணும்னாக்கா கலெக்ட் 50 robots. அதுக்குள்ளே எதுவும் ரோபோட்ஸ் இருக்குமா இதுக்குள்ளே, அதை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, கலெக்ட் 20 robots. இது இந்தமாரி கேமுக்கு ஏற்ற மாரி கேட்பாங்க. உங்களுக்கு இது ஏதாச்சும் வேணும்னாக்கா பெருசாக போட்டிருக்குப்பா, வேண்டாம் நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா இல்லையா அப்படியே ஓடி போயிட்டு இங்கேருந்து ஒரே குதியாக குதிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. கேம் பிளேன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று, அவ்வளோதான். இப்போ வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.